வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ் அலுவலக உதவியாளர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதோடைய கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு. 38 மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பு கொடுப்பாங்க. நீங்கள் எந்த மாவட்டம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தேர்வு பண்ணிக்கலாம். உங்களுடைய மாவட்டத்திலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுடைய மாவட்டத்திலேயே விண்ணப்பிக்கணும். அது எப்படி, என்ன, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்ன கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக வீடியோவில் பொறுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணலாம். எல்லா விதமான தகவல்களையுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ண நாங்கள் வந்து காத்துட்டு இருக்கோம். இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறப்ப ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா A4 சைஸ் போஸ்ட் கவர், ஃப்ரண்ட் டு அட்ரஸ் தெளிவாக இருக்கணும். 25 ரூபாய்க்கு தாளினை ஒட்டி, அதாவது ஸ்டாம்ப் வந்து 25 ரூபாய்க்கு ஒட்ட சொல்கிறாங்க. ஸ்டாம்ப் வந்து அட்டாச் பண்ணிக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய விதமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டேட் நீங்கள் வந்து பண்ணணும். உங்களுடைய டாக்குமெண்ட்டில் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணணும். உங்களுடைய சிக்னேச்சர் எல்லா விதமான ஜெராக்ஸ்லையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வரக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய விதமான அப்டேட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ் அலுவலக உதவியாளர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலைவாய்ப்பு. தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th 12th டிகிரி. இதில் வந்து எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் நீங்கள் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாங்க. அது இல்லாமல் நிறைய விதமான டிகிரிஸ் முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இதோடைய சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் 18,000 போக போக இம்ப்ரூவ்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 26,000 ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே அதிகமாகும். அது ஒரு வருஷம் கழித்து நிறைய விதமான அப்டேட்ஸ் அலவன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அப்டேட் கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த கலெக்டர் ஆஃபீஸ் போகிறதுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப போட்டிகள் அதிகம். அதனால் முன்கூட்டி யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ், வேலைவாய்ப்புலையும் சரி, உங்களுக்கு சம்பள உயர்வுலையும் சரி ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுடைய மார்க் ஷீட், ரெண்டாவது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, நெக்ஸ்ட்டு தமிழ் வழி சான்றிதழ், ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் வந்து கல்லூரி படிக்கிறீங்க உங்களுடைய ஃபேமிலியில் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது. அது வந்து நீங்கள் வாங்கிக்கணும். அது எங்கே வாங்குறது அப்படின்னா இ-சேவை மையத்தில் நீங்கள் போய் ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க இ-சேவை மையத்தில். அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ஓகேங்களா? இது எல்லா தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் அட்வான்ஸான தகவல்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னாக அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதோட குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பித்து அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு மாவட்டமாக தான் அறிவிப்பு வரும். ஒட்டுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்பு வராது. ஒரு மாவட்டம் அறிவிப்பாங்க, அதை தொடர்ந்து இன்னொரு மாவட்டம் அறிவிப்பாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்புகள் வெளியாகும். காலி பணியிடம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்றவாறு வேறுபடுது. இப்போ வந்து ரொம்ப எலெக்ஷன் டைம் நெருங்குற சூழ்நிலையினால் உடனடியாக ஆட்கள் எல்லாம் நியமனம் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸில் இறங்கியிருக்காங்க. எப்பொழுது வேண்டுமானுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு ஆட்களை நியமனம் பண்ணலாம். இன்றைக்கி ஆட்கள் எடுத்து நாளைக்கே நியமனம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது.
ஏன்னா போன டைம் இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பணியின் பெயர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், சம்பளம் 8000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். இருசக்கர வாகனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது சைக்கிள் ஓட்டுறதுலாம் இல்லை அப்படின்னா வாகனம் 2 வீலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 21 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். அதில் வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதேமாதிரி பணியின் பெயர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட் 2 ஜாப்ஸு. இதில் வந்து சம்பளம் 15,000 ரூபா ஸ்டார்டிங்கு. போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டம் டிகிரி பெற்றிருக்க வேண்டும். அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10th, அதேமாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன். கணினியில் MS ஆஃபீஸ் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும். குறைந்தபட்சம் கீழ்நிலை தட்டச்சில் அதாவது டைப்ரைட்டிங் கேட்குறாங்க. டைப்ரைட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலம் மற்றும் தமிழில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத இவங்க வந்து இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை 1 by 1 தெரிஞ்சுக்க முடியும். அப்டேட்ஸ் நாங்கள் உடனுக்குடனே கொடுக்கறதுனால நீங்கள் வந்து உடனுக்குடனே நீங்கள் வந்து எல்லா விதமான அப்டேட்ஸையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது விண்ணப்ப கட்டணம். அனைத்து விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களும் கட்டணம் கிடையாது. கட்டணம் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர்காணல் அழைப்புதல் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள் எல்லாமே 1 by 1 அப்டேட் பண்ணியிருக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் வருது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அறிவித்து நிறுத்தி வச்சுருக்காங்க. தென்காசி மாவட்டத்துக்கு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. யாரெல்லாம் தென்காசி மாவட்டத்தில் இருக்கீங்களோ அவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தென்காசி மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிலுவையிலும் இருக்குது. ஒரு சில ஜாப்ஸ் வந்து அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க. யாராச்சும் அந்த மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னு தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு மாவட்டமும் அறிவிப்பு கொடுக்குறாங்க. உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணலாம். இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிந்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.